மக்களே புது கண்ணுக்குட்டி இப்போ தான் போட்டிருக்கு. சூப்பராக இருக்குது. ப்ரௌன் கலரு. கிட்ட போகக்கூடாது. தலைவர் அதுக்குள்ளே என்ன பால்? சீம்பால். அதை சீம்பால் கறந்துட்டார். இப்போ என்ன மாடுப்பா இது? நாட்டு கிராஸு. இப்போ இது நாட்டு மாடு. நாட்டு கிராஸு பஸ்ஸு. ஜெர்சி கண்ணுக்குட்டி இப்போ போட்டிருக்குது. ஜெர்சி கண்ணுக்குட்டி. ஓகே 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 மக்களே, இது பார்த்தீங்கன்னா காளை மாடு போட்டிருக்கு பாருங்கள். ஓட்ட உடனே அவர் ஆட்டம் தாங்க முடியல. எப்பப்பா? சந்தையிலேருந்தா? இல்லை, புஷ்ணு வரும்போதே சனியோடு இருந்ததா? சனியோடு இருந்ததா? அவர் சும்மா சொல்கிறாரு பார்த்தா ஆமான்றீங்க. 7 லிட்டர் பாலா? அது கூட உண்மைதானா? சரிதான், பரவாயில்ல. ஒரு காளை மாடு போட்டு வீடியோ எடுக்கிறாங்களா சந்தையில்? சரிதான். அப்போ நம்ம தான் இங்கேயே இருக்கிறோம். நிறைய பேர் எடுத்து போட்டுனே தான் இருப்பாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். போன மாட்டுக்கு எல்லாரும் கேக்குறாங்க, இந்த மாடு எவ்வளோ அப்படின்னு எங்களை கேக்குறாங்க. வேலூர் சந்தையில் எல்லாம் வீடியோ எடுத்து போடுவாங்க யூடியூப்புக்கு. எல்லாம் வரணும்ல பார்த்துட்டு. வேலூர் சந்தையில் இவ்வளோ ரேட்டு. இதனோட ரேட்டு 35,000. 35,000. 8 மாதம் செனை பொட்டியார் சொல்லும். மாடு எப்பவுமே சனியோடு தான் தருவாங்களா? சனியோடு தராங்க. கண்ணு போட்ட மாடும் தராங்க. கம்பளம் மாடும் தராங்க. கம்பளம் மாடுன்னா கண்ணுக்குட்டி இல்லாத கண்ணுக்குட்டி இறந்துட்டு இருக்கலாம், இல்லை பெரிய கண்ணுக்குட்டி வித்துட்டு இருக்கலாம். அது மாடு. மக்களே பார்த்துங்க, எனக்கும் இந்த டீட்டெயில் தெரியாது. வேலூர் சந்தையில் தான் இந்த மாதிரி மாடு பிடிச்சிட்டு வந்தாங்க. பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. இப்போ வேலூர் சந்தை எவ்வளோ ஃபேமஸ் பாருங்க. எங்களுக்கு கிட்டத்தட்ட 2.5 hours தான் ட்ராவலு. ஸோ இதில் நான் இன்ட்ரெஸ்ட் காட்டல. சித்தப்பா போயிட்டு வந்தார், அதனால் சொல்கிறார். ஓகே மக்களே, வேற ஒரு பதிவில் பார்ப்போம். பாய்.